வெல்கம் டு TechApps Tamil. இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஏன் ப்ரோ நீங்கள் iPhone 14 ஆர்டர் பண்ணீங்க, iPhone 13 ஆர்டர் பண்ணியிருக்கணும், iPhone 14க்கும் 13க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, அந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தான் இருக்குது. அண்ட் போக நிறைய ரிவ்யூவர்ஸுமே பார்த்தீங்கன்னா iPhone 13க்கும் 14க்கும் பெரிய அளவில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, ஜஸ்ட் பேர் மட்டும்தான் வேறு அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிவ்யூவர்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் உண்மையிலேயே iPhone 14ல் ஆப்பிள் என்னென்ன சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு iPhone 14 மோசமாக இல்லை, ஒரு டீசென்ட் அப்கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவில் டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்பிளோட அப்கிரேட் சைக்கிளை நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஆப்பிள் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஃபோனை பெரிய லெவலில் அப்கிரேட் பண்ண மாட்டாங்க, எப்பயுமே சின்ன சின்ன அப்கிரேட் தான் கொண்டு வருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் iPhone 12லேருந்து 13 பார்த்தீங்கன்னா சின்ன அப்கிரேடாக தான் இருந்துச்சு, 13லேருந்து 14 அகைன் சின்ன அப்கிரேட் தான், நீங்கள் ஈவன் 11 to 12 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்கிரேடாக தான் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு இயருமே சின்ன சின்ன அப்கிரேடாக கொண்டு வராங்க. பட் அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு நீங்கள் பார்க்கும்போது இன்கேஸ் நீங்கள் iPhone 11லேருந்து இப்போ 14 வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அப்கிரேடை ஃபீல் பண்ண முடியும் உங்களால். மற்றபடி ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர் சின்ன சின்ன விஷயங்களை தான் மாற்றிட்டு வர்றாங்க. இதுதான் நம்மளுக்கு ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. பட் இந்த வருஷம் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கலா ஆப்பிள் எதையுமே சேஞ்ச் பண்ணல, பட் இந்த வருஷம் இன்டர்னலா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ iPhone 14 உள்ள என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ கேமரா சைடில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் 13ஓட கம்பேர் பண்ணும்போது 14ல் சென்சார் வந்து பெருசு பண்ணியிருக்காங்க. சென்சார் பெருசானதுனால உங்களுக்கு லைட் வந்து அதிகமாக உள்ள வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 49% மோர் லைட் நம்மளுக்கு கிடைக்கும் iPhone 13 விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 49% அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் தான். ஸோ அதனால உங்களுக்கு கண்டிப்பா இமேஜ் குவாலிட்டியில ஒரு நல்ல டிஃபரன்ஸை ஃபீல் பண்ண முடியும். ஸோ iPhone 14ஓட பிரைமரி கேமராஸுக்கும் 13ஓட பிரைமரி கேமராஸுக்கும் ஓரளவுக்கு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இது இல்லாமல் ஆப்பிளோட ஃபோட்டானிக் இன்ஜின் அப்படிங்கிறது நம்மளுக்கு iPhone 14ல தான் இருக்கு, 13ல கிடையாது. இந்த ஃபோட்டானிக் இன்ஜின் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங், அதாவது சாஃப்ட்வேர் சைடில் தான் இது வரும். இமேஜ் ப்ராசஸிங்கில் ஆப்பிள் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கா சொல்கிறாங்க. அண்ட் இது மூலமாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆப்பிள் கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் 13 கம்பேர் பண்ணும்போது 14ல இதுவுமே ஒரு நல்ல அப்கிரேட் மாதிரி தான் தெரியுது. அண்ட் இது இல்லாமல் சினிமேட்டிக் வீடியோஸ் நீங்கள் வந்து 4K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும் 14ல. அண்ட் ஆக்ஷன் மோட் அப்படிங்கிற ஒரு புது மோடை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஸ்டெபிலைசேஷன் வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது சாஃப்ட்வேர்லேயே ஸ்டெபிலைஸ் ஆகுமா இல்லை ஹார்ட்வேர்ல எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம iPhone 14 யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரிய வரும். நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம், ஸோ கூடிய சீக்கிரம் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ கேமரா சைடில் ஒரு நல்ல அப்கிரேட். அண்ட் இதுக்கு அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்களே A16 இல்லை A15 கொடுத்துருக்காங்க, இது மோசமான விஷயம்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த வீடியோவில் என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் A15 கொடுத்துருந்தாலும் iPhone 13 Proல இருந்த A15 Bionic சிப்பை தான் நம்மளுக்கு iPhone 14ல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 13ஐயும் 14ஐயும் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா 13ஐ விட 14ல உங்களுக்கு ஒரு கோர் GPU எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த ஒரு கோர் GPU என்ன ப்ரோ பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஒரு கோர் GPU அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது கிட்டத்தட்ட 39% எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். சொல்ல போனால் லாஸ்ட் இயர் லான்ச் ஆன iPhone 13 Proக்கும் 13க்கும் பார்த்தீங்கன்னா 39% GPU வைஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சு Geekbench 5 மெட்டல் ஸ்கோரில். ஸோ அதனால் இந்த வருஷம் அதை விட எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு iPhone 14ல உள்ள கூலிங் சிஸ்டம் மாற்றிருக்காங்க. ஸோ அதில் கண்டிப்பாக ஒரு 40% பூஸ்ட் நம்மளுக்கு கிராஃபிக்ஸ் வைஸ் கிடைக்கும். ஸோ 40% அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் தான். அண்ட் இது இல்லாமல் iPhone 14ல பார்த்தீங்கன்னா 6GB ரேம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 13ல 4GB ரேம் தான் வந்துச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து எல்லா iPhone 14, 14 Pro எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு 6GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் அப்கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெரிய அப்கிரேட் கிடையாது, பட் இருந்தாலும் சின்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா தெர்மோ பெர்ஃபார்மன்ஸ். ஸோ iPhone 13க்கும் 14க்கும் வெயிட்ல அண்ட் திக்னஸ்ல பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. வெயிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் கம்மியாக இருக்கு iPhone 14, அண்ட் திக்னஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சைட்லேருந்து பார்த்தா பேட்டரி எம்ஏஹெச் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. எக்ஸாக்டாக எவ்வளோ எம்ஏஹெச் இருக்கு அப்படிங்கிறது இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வரல. பட் இருந்தாலுமே ஆப்பிள் கிளைம் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டமாக அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால அந்த வெயிட் வந்து லெஸ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கூலிங் சிஸ்டம்னால நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கூலிங் சிஸ்டம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு ஐஃபோன் கூலாக இருக்கும், அது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஹீட் ஆகி வந்து உங்களுக்கு டாட்டில் ஆகாது, அது ஒரு ப்ளஸ் இருக்குது. அண்ட் இது போக பேட்டரி லைஃப் உங்களுக்கு பெட்டராக கிடைக்கும். பேட்டரி ஹீட் ஆகிறது மூலமாக பேட்டரி லைஃப் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேட்டரி லைஃப் ஸ்பேனுமே பார்த்தீங்கன்னா கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ iPhone 14ல அந்த கூலிங் சிஸ்டம் நல்லா இருக்கிறதுனால பேட்டரியோட லைஃப்மே சரி லைஃப் ஸ்பேனுமே சரி ரெண்டுமே உங்களுக்கு பெட்டராக கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த தெர்மோ பெர்ஃபார்மன்ஸில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கனால ஆப்பிள் இன்டர்னல்
பண்ணலாம், மற்ற ஒரு சில விஷயங்களையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அது நம்ம iPhone 14 யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். சின்ன சின்ன விஷயங்கள் மேபி மாறுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஆடட் ஃபீச்சராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளூடூத் 5.0லேருந்து 5.3க்கு போயிருக்காங்க. இது வரைக்கும் வந்த எல்லா iPhone 13 Pro 13 எல்லாமே ப்ளூடூத் 5.0 தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த வருஷம் வந்த iPhone 14 Pro எல்லாமே நம்மளுக்கு ப்ளூடூத் 5.3 வருது. இது ஒரு நல்ல அப்கிரேட். அண்ட் இது இல்லாமல் கார் கிராஷ் டிடெக்ஷன் அப்படிங்கிற அடிஷனல் ஃபீச்சரையும் உங்களுக்கு இங்கே iPhone 14 கொடுக்குறாங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ் iPhone 13க்கும் 14க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ். ஃபிசிக்கலாக எந்த டிஃபரன்ஸும் இல்லைனாலும் உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் வச்சிருக்காங்க. iPhone 13 பார்த்தீங்கன்னா 80,000 லான்ச் ஆச்சு. 14 உங்களுக்கு 80,000 கிடைக்குது. அண்ட் 6,000 உங்களுக்கு HDFC டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதை வேணும்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வருஷம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா iPhone 14 Plus அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளஸ் வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதில் என்ன அப்படி புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14ல் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு 14 Plusலேயும் வந்துடும். பட் போக உங்களுக்கு பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் 6 hours பார்த்தீங்கன்னா பெட்டராக கிடைக்கும் iPhone 14 கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் iPhone 13 கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 7 hours எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப் உங்களுக்கு 14 Plusல கிடைக்கும். 7 hours அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய அமௌண்ட். கிட்டத்தட்ட 26 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃபை ஆப்பிள் வந்து கிளைம் பண்ணுறாங்க வீடியோ பிளேபேக் நீங்கள் பண்ணும்போது. ஸோ அதனால் கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். ஸோ பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் 14 Plusல வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இது இல்லாமல் நல்லா பெரிய டிஸ்பிளே, அதாவது 6.7 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுக்குறாங்க. உங்களுக்கு 14 Pro Maxல இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளே சைஸை 14 Plusல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்கேஸில் உங்களுக்கு பெரிய ஃபோன் யூஸ் பண்ணணும், அவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு போட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 14 Plus கன்சிடர் பண்ணலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 14 Plus பார்த்தீங்கன்னா 90,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீல் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் யூஎஸோட கம்பேர் பண்ணும்போது யூஎஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 14 Plusக்கும் 14 Pro Maxக்கும் $200 தான் டிஃபரன்ஸ். நம்ம ஊர் காசு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு 15,000 16,000 அந்த மாதிரி டிஃபரன்ஸ் அமௌண்ட் வரும். பட் நம்மளுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 14 Pro Maxோட ப்ரைஸ் 1,40,000 கிட்டத்தட்ட 50,000 டிஃபரன்ஸ் வருது 14 Plusக்கும் 14 Pro Maxக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் நீங்கள் 14 Plus கன்சிடர் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் உங்களுக்கு அந்த கேமரா ஃபீச்சர்ஸ் லைக் கேமரா வந்து 48 மெகாபிக்சல் நம்மளுக்கு Pro Maxல கொடுத்துருக்காங்க. அந்த கேமராஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும், அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 14 Pro Maxக்கு போகலாம். மற்றபடி பெரிய ஸ்க்ரீன் வேணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்கள் 14 Pro Max போகிறதுக்கு இருந்தீங்க அப்படின்னா 14 Plusஸே உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஈவன் நம்ம இப்போ 13 ப்ரைஸ் பார்த்தோம்னா அரௌண்ட் 70,000 வருது, 14 ப்ரைஸ் 80,000 வருது. 10,000 டிஃபரன்ஸ் வருது. இந்த 10,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து 14 வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ நான் சொன்ன அப்கிரேட்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்ஜெட்டில் மட்டும் 14 கன்சிடர் பண்ணுங்க. மற்றபடி நீங்கள் 13 வாங்கிக்கலாம். 13 இப்போ வாங்குறது கம்ப்ளீட்லி வேஸ்ட் தான். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஓடிட்டு இருக்கு ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டே சேலில் வந்து நீங்கள் iPhone 13 ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு வாங்கிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் நார்மல் யூஸராக இருக்கீங்க, ஆனால் கேமராலாம் பெருசாக தேவையில்ல, நான் நார்மலாக ஃபோன் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த பிக் பில்லியன் சேலில் நீங்கள் iPhone 13 வாங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. iPhone 14 வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு மோசமாலாம் இல்லை, ஓரளவுக்கு டீசென்ட் அப்கிரேட். லைக் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ரொம்ப மோசமாக அதை நம்ம திட்டுற அளவுக்குலாம் அது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா போன தடவை iPhone 13லேயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்லலை. ஏன்னா ஃபிசிக்கலாக அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஃபரன்ஸ் இருந்துச்சு. இது ஃபிசிக்கலாக ஒன்றும் மாறாதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 13 14 ஒரே ஃபோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இடத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.